நீங்கள் வந்து காலையிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு வகுப்பில் உட்காந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிதாக நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக யாரும் இவ்வளோ நேரம் வந்து இந்த குழந்தைங்க உட்காந்துட்டாங்க. அதுவும் மொபைலை தொடாமல் இவ்வளோ நேரம் இருந்துருக்குறீங்கன்னா பெரிய விஷயம் தான். அதை இவங்கள்ட்ட பண்ணிருக்கீங்கன்னா மொபைலில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. பேர் என்ன? செண்பகவல்லி மொபைலே பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வச்சுருக்காங்க, ஆனால் இவங்க மொபைல் தொட மாட்டாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் கூட மொபைல் இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை. யாராவது வீட்டில் அழுதா கூட அவங்க அம்மா அப்பாவே மொபைலை கொடுத்து பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர். அதை தவிர்த்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டி நீங்களே கைத்தட்டி சார் வந்து வெங்கட்ராமன் சார் அவங்க வந்து நம்ம அமைப்போட இணைந்து பணியாற்றினவங்க. அவங்க இந்த சுற்றுச்சூழல் வந்து நீங்கள் வந்து சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியுமில்ல? டெல்லியில் உள்ள பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பள்ளி குழந்தைகள்லாம் இங்கே லீவு எப்போ விடுவாங்க? மழை பெஞ்சா லீவ் விடுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? மழை பெஞ்சா ஸ்கூல் பார்ப்பீங்களா? டிவியில் பார்ப்பீங்களா? இன்னைக்கு மழை அதிகமாக பெஞ்சுன்னா என்ன பார்ப்பீங்க? டிவி நீங்கள் பார்க்குறதுண்டாரு நீங்கள் லீவ் விடுவாங்களான்னு பார்ப்பீங்க. நான் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போக முடியாதுங்கிறதுக்காக. ஆனால் டெல்லியில் இருக்கிற இருக்கு காற்று வந்து மாசடைஞ்சிச்சு, அதனால பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டுட்டாங்க. அது பெரிய மோசமான நிலைமை தானே. காற்றுன்னா காற்றை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அந்த காற்று மாசடைஞ்சு அதை சுவாசிக்க முடியாத அளவில் இருக்கிறதுனால பள்ளிகளை வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. அது அந்த நிலைமையில நம்ம பக்கம் வராமல் இருக்குன்னா நம்ம சுற்றுச்சூழலில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சார் மாதிரி நிறைய அமைப்புகள் உங்களை மாதிரி இந்த வகுப்புகள்லாம் தொடர்ச்சியாக சூழலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நடந்துட்டு நம்ம வந்து 1 கோடி பனை விதை நெடும்படின்னு ஒரு பணியை தொடங்கணும். அதை வந்து தொடங்கணும் நான் மட்டும் தொடங்கலை, உங்களை போல குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் இவங்களை வச்சு தான் பண்ணணும். 1 கோடிங்கிறது என்றது கஷ்டமாக இருக்கும்ல, ஆனால் அதை ரொம்ப எளிமையாக பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது கிழக்கு கடற்கரை, நம்ம கடற்கரை எவ்வளோ நீளம் இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை நம்ம தமிழ்நாடு தானே, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள். 14 மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தொலைவு. நம்ம சென்னையில் தொடங்கினீங்கன்னா திருவள்ளூரில் தொடங்கினா கன்னியாகுமரி வரைக்கும், திருவள்ளூர், சென்னை, அடுத்தது செங்கல்பட்டு, அடுத்தது விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, அடுத்தது என்ன நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அடுத்து என்ன கன்னியாகுமரி. இந்த 14 மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம கடற்கரை, நீண்ட கடற்கரை கொண்டது நம்ம தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டு கடற்கரை நினைச்சு பார்த்தாவே எங்களால் இப்போ எப்படி செஞ்சோன்னு தெரியல. அந்த இடத்துல வந்து பனை விதை நடத்துக்கு நாங்கள் தொடங்கணும். தமிழ்நாடு அரசோட அதிகாரிகளை போய் தொடர்பு கொண்ட போது மாணவர்களை வச்சு பண்ணணும்னு நாங்கள் கேட்டோம். அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு சுற்றறிக்கை எடுத்து மாணவர்களை அதை பங்கேற்க செஞ்சாங்க. மாணவர்களே பனை விதைகளை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. பள்ளிக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் 10 பனை விதைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி கொண்டு வந்து சேர்த்ததே 10 லட்சம் பனை விதைகள் வந்துச்சு. அந்த பனை விதைகள்லாம் கடற்கரையில் கொண்டு லாரிகள் மூலமாக சேர்த்து மாணவர்கள் மட்டும் 1 லட்சம் பேர் ஈடுபட்டாங்க இந்த பனை விதை நடுற பணியில். இன்னைக்கு இந்த வேளாங்கண்ணி பக்கம்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம், இவ்வளோ இடத்துல பனை விதைகள். இந்த பனை மரங்களை ஏன் நடுறோம் அப்படின்னா தெரியுமா? பனை மரங்களோட பயன்கள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? பனை மரத்துலேருந்து என்னென்ன கிடைக்குன்னு தெரியுமா? என்ன கிடைக்கும் சொல்லுங்க. நல்லா எல்லா பனையை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த பனை மரம் வந்து இப்போ புயல் காலநிலை மாற்றம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் மாணவர்கள் மத்தியில் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, 15 பேர் இருந்தால் கூட நீங்கள் வந்து அடுத்த பேர் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகுது. மாணவர்கள் மத்தியில் பேசுகிறது தான். நீங்கள் சுற்றுச்சூழல் வந்து காக்கப்படணும் அப்படின்னாக்க நம்ம உங்களுக்காக தான். இப்போ வந்து சாதாரணமாக இப்போ எங்களுக்குதான் வயசு ஆகிட்டா கூட நீங்கள் வந்து நல்லா சுகாதாரமாக வாழணும்னா நீங்கள் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். கருவில் இருக்கும் குழந்தைகளுக்காக சுற்றுச்சூழல் பேணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த கிரீட அமைப்பு தொடர்ச்சியாக செயல்படுத்துகிறோம். அப்போ வந்து பனை விதைகளை நடும்போது திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் நாங்கள் சந்தித்து நான் பேசினேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. ஒவ்வொரு மாணவரும் 5 பனை விதைகள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. அந்த மாணவர்கள்லாம் 50 பனை விதைகள் 500, 1000 எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மாதிரி சேர்ந்ததே இந்த ஆண்டு வந்து டெல்டாவில் 1 கோடி பனை விதைன்னு நம்ம பண்ணோம். அதில் வந்து லட்சக்கணக்கான பனை விதைகள் வந்துச்சுன்னா அது மாணவர்கள் மூலமாக வந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் அனுப்பிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்க்கலாம். அதுபோல் மாணவர்கள் நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு மரங்களோட பயன்களை வந்து நல்லா உணர்ந்தவர்கள் யாருன்னா மாணவர்கள் தான்.
அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்குவாங்க சார், காமிப்பாங்க. அதுபோல் மரங்கள் நம்ம வந்து ஒரு நான் எனக்கு வந்து 50+ வயசு ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 மரங்களை நட்டுருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி மாணவர்களை நினைச்சிக்கிட்டு 23 குறுங்காடுகளை உருவாக்கியிருக்கிறோம் நம்ம டெல்டா மாவட்டத்தில் மட்டும். கோவில்களில் நந்தவனங்களை எடுத்து, கோவில்கள் நல்லா கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க, 4 கால பூஜையெல்லாம் நடக்கும். ஆனால் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தவனத்தை போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பாலடைஞ்சு கிடக்கும். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. சில கோயிலில் கவனிக்கிறாங்க, நல்லா இருக்கு. அது இல்லாத கோயில்களில் நாங்கள் எடுத்து பண்ணதுலேயே ஒரு 7 கோவில்களில் பண்ணோம். இன்னைக்கு அந்த பூக்கள்லாம் பூத்து பூஜைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பணிகளில் அதில் களை எடுக்கிறது, அந்த மரக்கட்டு நடுறது, இது போன்ற பணிகள்லாம் சின்ன குழந்தைகளெல்லாம் பயன்படுத்துறது. இது மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிள்ளைகளாம் அங்கே வந்திருக்காங்க. அதேபோல் வேளாண்மை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அதில் வந்து படித்து நீடாமங்கலம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு சார் வச்சு அழைச்சி போகிறோம் அந்த இடத்துக்கு. ஒரு 500 மரம் ஒரு இடத்துல இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளைக்கு செய்தியில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் 14 நகரங்களில் வெயில் 100% தாண்டியது அப்படின்னு போடுவாங்க. வேலூர் 105, ஈரோடு 106 அப்படின்னு வரிசையாக வரும். நம்ம பகுதியில் இப்போ 100 டிகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் வரிசையில் அந்த குறுங்காடுக்குள்ளே வந்தீங்கன்னா 100 டிகிரி வெயில் இருக்காது, குழுக்குழுன்னு இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற மரங்கள் தான். மரங்கள் வந்து ஆக்சிஜனை பெரிய அளவில் கொடுக்கறதுனால அந்த இடத்துல நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிது. அதனால அந்த குளிர்ச்சி நமக்கு இது தானாகவே மரங்கள் மூலமாக கிடைக்கிது. அது ஒவ்வொருவரும் இப்போ பேர் என்ன ஆதித்யா, எத்தனை மரம் நட்டுருக்க? நீ மரம் நட்டுருக்கிறியா? எத்தனை மரம் நட்டுருக்க? எத்தனை வயசாகுது? 11ல் எத்தனை மரம் நட்டுருப்பேன்? உங்களுக்கு ஞாபகம் அந்த இது கிடையாது, சாதாரண 10 மரம் நட்டுருப்பேன். 2 நட்டுருக்க, சூப்பர். 2 மரம் நட்டதே பெரிய விஷயம் தான். 2 மரமாக நான் வளர்ந்துருக்கா, வளர்ந்து மரமாக வருதா? அது மாதிரி ஒவ்வொருவரும் ஆதித்ய மாதிரி மரம் நடுறதுக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க அந்த வேலையை. உங்கள் அப்பா அம்மா திருமண நாளாக கூட இருக்கலாம், உங்களோட பிறந்த நாள், அப்பா அம்மாவோட பிறந்த நாள், இது மாதிரி நல்ல தினங்களில் மரக்கன்றுகள் நடுவதை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். நீங்கள் மரக்கன்றுகள் வேணும்னா நான் என்கிட்ட கேளுங்க, நான் சாதாரணமாக கொடுத்து இருக்கிறேன். ஃப்ரீயாகவே நீங்கள் மரங்களை வாங்கிக்கலாம். எங்களுக்கு மரங்களை வாங்கிக்கிட்டு இங்கே பிரீத்தினி டாக்டர் பிரீத்தி அவங்க எஸ்டி மருத்துவமனை நீங்கள் வச்சுருக்காங்க கும்பகோணத்தில், இங்கே தான் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி பொது பணிகளில் நிறைய மாணவர்கள் நிறைய பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு செய்யணும். நிறைய பணிகளை செய்கிறதுக்கு நீங்கள் செய்ய தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு நிறைய வெங்கட்ராமன் சார் மாதிரி நிறைய மாதிரி இங்கே உள்ள பெரியவர்கள் மாதிரி நிறைய இருக்காங்க. பெற்றோர்களாக வந்து நீங்கள் மாணவர்களோட பெற்றோர்களும் நீங்கள் உட்காந்துருக்காங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி நல்ல செய்திகளை நீங்கள் தகவல்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு ஏராளமான பேர் இருக்காங்க. நாங்களாம் வந்து ₹1 கூட எங்களோட பணத்துலேருந்து செலவு பண்ணுறதில்லை. ஆனால் பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு அவங்க பணம் கொடுத்து இந்த பனை விதைகளை நட சொல்கிறாங்க. இந்த பனை விதைகள்லாம் நடுறதுக்குலாம் செலவு ஆகுதான் செய்யும். அந்த மாதிரி செய்திகளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, ஓஎன்ஜிசி, என்எல்சி அப்படின்ற நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல நெய்வேலியில், அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பணம் கொடுத்து அவங்க வந்து லாபத்தில் 5% இது மாதிரி பொது சுற்றுச்சூழல் பணிகளுக்காக செய்யணும்னு அந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. அதை வச்சு நிறைய தொகைகளை செலவு பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, டெல்டா மாவட்டங்களில் எவ்வளோ ஆறுகள்லாம் ஓடுதில்ல, 6 கால்வாய்கள், 40,000 கிலோமீட்டர் நம்ம டெல்டா மாவட்டத்தில் மட்டும் இருக்குது. 40,000 கிலோமீட்டருக்கு சின்ன கால்வாய், பெரிய ஆறுகள் இதெல்லாம். அது வந்து இப்போ ஆக்கிரமிப்புனால வீட்டு மனையெல்லாம் ஆனதுனால ஒரு 20,000 குறைஞ்சி போச்சு. அந்த 20,000த்தையும் சரியாக பராமரிக்காமல் 30-40 ஆண்டுகளாக அப்படியே இந்த தண்ணிகள்லாம் வெள்ளம் வந்து ஒரு மழை பெஞ்சுன்னா வெள்ளம் ஆகிடுது. நீங்கள் மொழி குடியிருப்பு பகுதியெல்லாம் தண்ணி நிற்குதுன்னா என்ன காரணம்? அந்த கொடுத்துருக்காங்க, வாடகைலாம் இருக்கிறது ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க, குண்டாய் பொல்யூஷன் ஒரு நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. அதை கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா விவசாயிகள் டீசலை மட்டும் போட்டு அந்த பகுதியில் உள்ள கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க, அந்த கால்வாய் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு 19 கிலோமீட்டருக்கு உள்ள கால்வாய்கள் நாங்கள் தூர்வாரி கொடுத்துருக்குறோம். அவங்க சொன்ன இதான் இங்கே அப்படியே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மழையில் நனைஞ்சு பயிர்கள்லாம் அறுவடை பண்ணாமல் மூழ்கி போயிடும். ஆனால் இந்த ஆண்டு எல்லா கால்வாய்களையும் தூர்வாரினதுனால நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எங்களோட சிவன் கோவில் கொண்டே இந்த நெல்லை கொண்டு போய் நாங்கள் அதை கொட்டுவோம். அதை வந்து அந்த நெல்லை வந்து இந்த உங்கள் கிரீன் அமைப்புக்கு இந்த வருஷம் கொடுப்போம் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னாங்க. அப்படி ஒரு நம்ம
ஒரு நம்ம நல்லது யாருக்காவது பண்ணோம்னா அதுலேருந்து கிடைக்கிற மாதிரி சுகம் அதை மாதிரி வேற காசு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சூழல் பணிகள் நல்லது செய்யணும். இப்போ ரோட்டில் யாராவது முடியாமல் போகிறாங்க அப்படின்னா கூட அவங்கள இந்த ரோட்டை அடுத்து கிராஸ் பண்ணி கூட கொண்டு இங்கே விடலாம். அது கூட நல்லது. பணம்லாம் தேவையில்லாது. இந்த ரோட்டில் இந்த மகாமகுளத்தை தாண்டி ஒரு வயசானவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஒரு ரோட்டை கிராஸ் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் விட்டுட்டு கூட பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். அந்த மாதிரி உதவிகளை நிறைய செய்யலாம். அந்த மாதிரி உதவிகளை இந்த குழந்தை பருவத்திலேருந்து செய்ய நீங்கள் பழகிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வகுப்புகளாக நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகளால தான் இந்த நாடு வல்லரசாகனா மூலமாக குழந்தைகளால தான். ஏன்னா தொடர்ச்சியாக அதாவது பள்ளிக்கூட லீவ் விட்டாங்க எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் இந்த கோடை காலத்துலேயே ஒரு வகுப்புக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே போல் இந்த வகுப்பை எடுத்து செய்யக்கூடிய வெங்கட்ராமன் சார் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.